Hello friends, welcome to my channel C Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ சர்வீஸ் முடிஞ்சதும் கார் ஏன் புதுசா ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளோட டாபிக். சோ வாங்க நம்ம அத பத்தி பார்க்கலாம். சோ உங்க காரை வந்து சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துட்டு வாங்கிட்டு வரும்போது முதல் 5 நிமிஷம் என்ன தோணும் உங்களுக்கு? அடடா இது நம்ம காரா இல்ல புதுசா வாங்கின காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஸ்டீரிங் லேசா இருக்கும், இன்ஜின் வந்து ஸ்மூத்தா இருக்கும், பிக்கப் நல்லா இருக்கும், ஏசி கூட கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே சர்வீஸ் பண்ணதுனால தான் அந்த ஸ்மூத் ஆகுதா அல்லது நம்ம மனசு நம்மளை ஏமாத்துதா அப்படி? சோ அது எதனால அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். சோ முதல்ல வந்து மனசு செய்யும் மாயாஜாலம் அப்படிங்கறது என்னங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கணும். சர்வீஸ் சென்டர்ல இருந்து கார் வாங்கும்போது நம்ம மூளை ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் வந்து விளையாடும். ஏன்னா 5000 ரூபாய், 10,000 ரூபாய், சில சமயம் 20,000 ரூபாய் வரை நம்ம வந்து பில் கட்டுறோம் சர்வீஸ்க்காக. அதனால நம்ம மைண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, டேய் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம், கார் நல்லா தானே இருக்கணும். இதுக்கு வந்து சைக்காலஜில என்ன பேர்னா எக்ஸ்பெக்டேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புது மொபைல் கவர் வாங்கினாலே நம்ம வந்து நம்மளோட மொபைல் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி சர்வீஸ் முடிஞ்சதும் கார் ஸ்மூத் ஆன மாதிரி ஃபீல் வரலாம். ஆனா அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இன்ஜின் ஆயில் தான் முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு கார் சர்வீஸ்ல மிக முக்கியமான விஷயம் என்ன? இன்ஜின் ஆயில் சேஞ்ச். பழைய ஆயில் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஹீட்டு, டஸ்ட், அப்புறம் கார்பன் டெபாசிட் எல்லாத்தையும் தாங்கி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த லூப்ரிகேஷன் திறன் வந்து குறைஞ்சிருக்கும். புதிய ஆயில் போட்டவுடன் இன்ஜின் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் வந்து மிகவும் ஸ்மூத்தாக நகரும். இதனால இன்ஜின் நாய்ஸ் குறையும், ஃபிரிக்ஷன் குறையும், ஆக்சிலரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்மூத்னஸ் வந்து அதிகரிக்கும். அதனால சர்வீஸ் முடிஞ்ச உடனே டிரைவருக்கு உடனே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் செய்யற மந்திரம். இன்னொரு முக்கியமான காரணம் ஏர் ஃபில்டர். நம்ம காருக்கு ஏர் ஃபில்டர் என்பது மனிதனுக்கு நோஸ் மாதிரி. நீங்க மூக்க துணியால மூடிட்டு ஓடி பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ட்டு. அதே மாதிரி டர்ட்டி ஏர் ஃபில்டர், உங்களோட ஏர் ஃபில்டர் ரொம்ப அழுக்கு அடைஞ்சு இருந்தா இன்ஜினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சர்வீஸ் போது ஃபில்டர் கிளீன் அல்லது ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் ஃப்ரெஷ் ஏர் சுவாசிக்கும். இதோட ரிசல்ட் என்னன்னா பெட்டர் கம்பஷன், பெட்டர் பிக்கப், பெட்டர் ரெஸ்பான்ஸ், அப்புறம் ஸ்மூத் டிரைவிங் ஃபீல். இந்த 4 விஷயம் இந்த ஏர் ஃபில்டர் கிளீன் பண்றது மூலமா கிடைக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம், டயர் பிரஷர் தான் ஹிடன் வில்லன். பல பேருக்கு தெரியாத விஷயம், சில சமயம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மூத்னஸ்க்கு காரணம் இன்ஜின் கூட இருக்காது, டயர் பிரஷர் தான். சர்வீஸ் சென்டர்ல டயர் பிரஷர் செக் பண்ணுவாங்க. கரெக்ட் அந்த PSIக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பிரஷர் குறைவா இருந்தா கார் ஹெவியா ஃபீல் ஆகும், ஸ்டீரிங் ஹார்ட் ஆகும், மைலேஜ் குறையும். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு கரெக்ட் பிரஷர் வச்சிருப்பாங்க, கார் ரோல் ஆற மாதிரி ஃபீல் வரும். பல பேர் இதையே இன்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்புறமா கார் வாஷ் எஃபெக்ட். இது கொஞ்சம் ஃபன்னி விஷயம். பல நேரங்கள்ல கார் ஸ்மூத்தாக ஓடுவதற்கு காரணம் கார் வாஷ். ஆமா, சர்வீஸ் சென்டர்ல இருந்து வெளியே வரும்போது கார் பளபளன்னு இருக்கும். டேஷ்போர்டு கிளீனா இருக்கும், டயர் வந்து ஷைனிங்கா இருக்கும், அப்புறம் கிளாஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சோ நம்ம பிரெயின் என்ன நினைக்குது, இந்த கார் இப்போ ஃபார்முலா 1 கார் மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் இல்லாத சமயத்திலும் கிளீன் கார் ஓட்டும் போது பெட்டர் ஃபீல் கிடைக்கும். இதுவும் சைக்காலஜி தான். அப்புறம் ECU லேர்னிங் மற்றும் ரீசெட். ECU, முதல்ல ECUனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவாங்க. அதுதான் காரின் மூளை. இப்போ உள்ள மாடர்ன் கார்ஸ்ல எல்லாம் அந்த ECU டேட்டா வந்து ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ சில நேரத்தில் சென்சார்ஸ் செக் பண்ணும்போது அல்லது பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகும்போது ECU புதிய டிரைவிங் பேட்டர்ன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இதனால சில நாட்கள்ல கார் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால சர்வீஸ் முடிஞ்சதும் பிக்கப் சூப்பர் அப்படின்னு சிலர் சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். உண்மையில சர்வீஸ் ஸ்மூத்னஸ் எவ்வளவு நாள் இருக்கும்? இப்ப முக்கியமான கேள்வி, இந்த ஸ்மூத்னஸ் எவ்வளவு நாள் இருக்கும்? பொதுவாக முதல் 500 முதல் 1000 கிலோமீட்டர் வரை நல்லா தெரியும்.
பிறகு மெதுவா அந்த பழைய நார்மல் ஃபீல் வந்து தெரியும். ஏன்னா நம்ம பிரெயின் அந்த ஃபீலுக்கு பழகிடும். அதனால சிலர் சர்வீஸ் ஆன அடுத்த நாளே கார் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் பழைய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபைனலா சர்வீஸ் முடிஞ்சதும் கார் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுறதுக்கு முக்கிய காரணங்கள் நியூ இன்ஜின் ஆயில், கிளீன் ஏர் ஃபில்டர், கரெக்ட் டயர் பிரஷர், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், ECU லேர்னிங். அப்புறம் நம்ம மைண்ட் செய்யும் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அதனால சர்வீஸ் பண்ண உடனே கார் புதுசு மாதிரி ஃபீல் வந்தா அது முழுக்க கற்பனை இல்லை, முழுக்க உண்மையும் இல்லை. ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபீலிங். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கார் சர்வீஸ் ஆன பிறகு என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் கார் டிப்ஸ், டிரைவிங் சீக்ரெட்ஸ், மெயின்டெனன்ஸ் ட்ரிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.